எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது நல்ல ஒரு விஷயத்த கேட்டுக்கங்க. உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இருந்தனா, ஏன்னா ஆம்பளை பிள்ளைகள் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. பொம்பளை பிள்ளைகளை தான் நம்ம முக்கியமாக சொல்லணும். ஏன்னா அவ்வளோ இன்னொரு வீட்டில் போய் வாழ போகிறவளுவ. சரியா? இப்போ ஆம்பளை பசங்க என்ன நீனாலும் அம்மா அப்பா கூட தான் இருப்பானுங்க. கல்யாணம் முடியது வரைக்கும் அம்மா அப்பா சோறு போடுவாவ, சமைச்சு எடுத்து கொடுப்பாவ, ஒரு வேலை செய்வாவ, வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் அந்த பொட்டை பிள்ளைகள் அப்படி கிடையாது. மாப்பிள்ளை வீடுன்னு ஒரு வீட்டுக்கு போகணும். ஏதாச்சும் வீட்டில் செல்லமாக நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு ஒரு இதில் பெருமைக்காக ஒன்றும் சொல்லி கொடுக்காம வீட்டில் அப்படியெல்லாம் வளர்க்காதீங்க. அதுதான் நான் சொல்ல வாரது. நாளைக்கு மாமியார் கிடந்து யார் சொல்லுவா அன்றைக்கி தான் தெரியும். அதனால் வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு வீட்டு வேலைகள் அது இதுன்னு சொல்லி கொடுங்க. நிறைய வீட்டுகளில் செல்லமாக என் பிள்ளைக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது, நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்பாவ. அதெல்லாம் ஒரு பெருமையாக கிடையாது. நாளைக்கு அவ்வளோ கிடந்து கிளின்னு கிளிக்கும்போது தான் தெரியும் என்ன பெருமை அப்படின்னு. ஏன்னா இதில் எதுக்கு நான் அப்படி சொல்லேனாக்கி, வருஷங்க பல கடந்து போச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பிள்ளை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை விட என்ன ஒரு 2 வயசுக்கு தான் பெரிய பிள்ளையாக இருப்பாவா. அப்போ என்ன ஆச்சுனாக்கி அப்பா நல்ல வேலையில் இருந்தார், கவர்மெண்ட் வேலையில் இருந்தார், நல்ல வேலையில் இருந்தார். பிள்ளையும் ஆள் பார்க்க நல்ல சினிமா நடிகை மாதிரி ஆள் அழகாக இருப்பாள். உடனே அவர் வேலை பார்த்த அந்த ஆஃபீஸ்லேயே கவர்மெண்ட் வேலை தான் பார்த்தாரு. அதுலேயே ஒருத்தர் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டார். நிறைய சரதனம்லாம் போட்டு தான் கட்டி கொடுத்தாவ. கடைசியில் அங்கே அந்த பிள்ளை வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பையனும். வசதியான வீடு வேறையா, ஒரு வேலையுமே செய்ய பிள்ளையே சொன்னது கிடையாது. உடுதுணி கூட இப்போ வாஷிங் மிஷின் ஒன்று இருக்குது, இங்கே அதெல்லாம் கிடையாது. 10-20 வருஷத்துக்கு முன்னமா அதெல்லாம் எல்லார் வீட்லேயுமே கிடையாது. அந்த பிள்ளையும் அதே மாதிரி உடுதுணியை கூட அம்மா தான் துவைச்சி போட்டிருக்காவ. அது கல்யாணத்துக்கு போகிறவ மாப்பிள்ளை வீட்டில் வந்த பிறகு மாப்பிள்ளைக்காரனா துவைச்சி போடுவான், அவள் தானே துணியை துவைக்கணும். எந்த வீட்டில் மாப்பிள்ளைக்காரன் துவைச்சி கொடுப்பான் பொண்டாட்டிக்கு? கடைசியில் துணி கூட துவைக்க தெரியாது, போட்ட உள்ளாடை முதல் கொண்டு துவைக்க தெரியாது. குவாம்ப பிள்ளை கணக்க வளர்ந்துருக்க அந்த பிள்ளை. அப்புறம் என்ன நடந்திருக்கும்? வீட்டில் ஒரே சண்டை, ஒரு வேலை தெரியாது அந்த பிள்ளை, ஒரு வேலை தெரியாது. மாமியார் 5-6 நாள் ஒன்று செய்து கொடுப்பா புது மருமவானுக்கிட்டு. அது போகிறவுக்கு யார் செய்யணும்? பார்த்தா ஒரு எடுபடி வேலை கூட செய்ய ஒரு பிள்ளைக்கு தெரியலைனாக்கி மாமியார் வீட்டில் வேலை செய்து கொடுப்பாளா? கடைசியில் அந்த கல்யாணம் எதில் முடிஞ்சு தெரியுமா? 1 மாதம் கூட ஆகலை, டைவர்ஸில் முடிஞ்சிச்சு. அது என்ன ரீசன் தெரியுமா? ஒரு வேலையும் செய்திடலன்னு. நம்ம செல்லம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வருங்காலத்தை சீரழிச்சிடப்படாது பெற்றவங்க. அதை தான் நான் இப்போ சொல்ல வாரேன். நான் என் பிள்ளைய அப்படி வளர்த்தேன், இப்படி செல்லமாக வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி வருங்கால பிள்ளைகளுக்கு வாழ்க்கையே நாசமாக்கிடப்படாது பெற்றவங்க. அதனால் தயவு செய்து அவரவர் வீட்டு பிள்ளைகளுக்கும் சின்ன சின்ன வேலைகள் நான் என் பிள்ளை ஸ்கூல் படிக்குது, காலேஜுக்கு வேலை செய்ய நேரமே இல்லை அப்படியெல்லாம் யாருமே சொல்லாதீங்க. வீட்டில் பிள்ளைகள் இருக்க நேரம் அந்த முத்தத்தை தூறு, பாத்திரத்தை புதுசு, கையில் எல்லா துணியும் மிஷினில் போட முடியாது. ஒரு சில துணி கையில் துவைக்க வேண்டிய இருக்கும், துணி துவைச்சி பழகணும். ஏன்னா ஒரு நாள் இப்போ கரண்ட் இல்லை, 4 நாள் கரண்ட் இல்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம், கையில் துணி துவைக்கணும். அது கூட துணி கூட துவைக்க தெரியாமல், ஒரு பாத்திரம் புச முடியாமல் நிறைய பிள்ளைகள் இருக்குது. ஏன்னா காரணம் அந்த அம்மா தான். ஏன்னா ஒரு நேரம் சொல்லுவாங்க, 2 நேரம் சொல்லுவாங்க. அது அப்படின்னு சொன்னோன்னா சரி இதுவள்கிட்ட போய் சொல்லிட்டு கேட்டாக்க நம்மளே வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு நிறைய அம்மாமார்கள் என்ன செய்யவனாக்கி பிள்ளைகளை நம்ம அதுவளை போட்டு வேற வாங்கி நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு செய்யும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. 4 அடியை கொடுத்தனாலும் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செய்ய பழகி கொடுங்க. தடமை பிள்ளைங்களை செல்லம் கொடுத்து ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்க்குறது மட்டுமில்ல, ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து ஒரு வீட்டு வேலைகளை 1-2 பழக்கி கொடுத்து பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குழந்தைங்க வளர்ப்பு முறையில் அதுவும் ரொம்ப முக்கியமாக. கல்வி பிள்ளைகளுக்கு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி வீட்டில் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு சில வேலைகள் செய்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.